வணக்கம், நான் தான் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போறது கர்நாடகா ஸ்பெஷல் அக்கி ரொட்டி. இதோட மிளகாய் சட்னி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதாவது இந்த கார சட்னி ரொம்ப காரமாக இருக்குமான்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டாம். இந்த காரத்தோட கொஞ்சம் புளிப்பு, இனிப்பு எல்லாமே போட்டு ஒரு சூப்பரான ஸ்டைலில் பண்ண போகிறோம் இந்த மிளகாய் சட்னி. அக்கி ரொட்டிக்கு தேவையான பொருட்கள்: அரிசி மாவு 250 கிராம், பெரிய சைஸ் வெங்காயம் 1, திருவிய தேங்காய் 2 பத்தை, பச்சை மிளகாய் 2 ரப்பர், பொடிசு நறுக்கிய இஞ்சி 1 டீஸ்பூன், சீரகம் 3/4 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு தேவைக்கற்ற, பட்டர் குக்கிங் தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா அரிசி மாவு. நீங்கள் அரிசி மாவு ரெடிமேட் பாக்கெட் அரிசி மாவு யூஸ் பண்ணலாம், இல்லை வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மாவுனா நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், தவறலாம் எதுவும் இல்லை. இதுக்கு பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, வெங்காயம், இதுக்கு பிறகு பொடிசாக திருவி வச்சுருக்க தேங்காய். இந்த தேங்காய் கூட வேறு எதுனா வெஜிடபிள்ஸ் போடலாமா கேட்டிங்கன்னா நீங்கள் சுரக்காய் போடலாம், கேரட் போடலாம், இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நீங்கள் பண்ணலாம். இதுக்கப்புறம் முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ஸ் அது என்னன்னா சீரகம். இந்த சீரகம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ப்ரிப்பரேஷனுக்கு. அதனால சீரகம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் தவறுலாம் எதுவும் இல்லை. அதுக்கு பிறகு கொத்தமல்லி, உப்பு, தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். நீங்கள் வீட்டில் எப்படி சப்பாத்தி மாவு மிக்ஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி கரெக்டான பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. பார்த்தீங்களா, டோ இந்த மாதிரி இருக்கணும், அதே டைமில் சாஃப்டாக இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, அதே டைமில் ரொம்ப லூஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு தட்டி போகிறதுக்கு ஈஸியாக இருக்காது. அதனால தான் சாஃப்டான டோ வீட்டில் எப்படி சப்பாத்தி மாவு மிக்ஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி பக்குவத்துக்கு ரெடி பண்ணுறேங்க. கையில் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா விரிவாகணும். இதுக்கு பிறகு ஒரு வாழை எடுத்துக்கோங்க. அந்த இலையில கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன். பட்டருக்கு பதிலாக எண்ணெய் யூஸ் பண்ணலாமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணி முடித்த பிறகு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த டோவை எடுத்து நம்ம வீட்டில் எப்படி அடை தட்டுவீங்க அந்த மாதிரி தான் தட்ட போகிறோம். தட்டும் போது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, அதே டைமில் ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது. எப்படி தட்டுறது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி மெலிசாக கரெக்டாக வந்துடணும். ரொம்ப தின்னாக இருந்தால் நீங்கள் எடுத்து போடும்போது உடஞ்சிரும். அதே திக்காக இருந்தால் குக் பண்ணி முடிச்ச பிறகு கொஞ்சம் ஆடாக இருக்கும். நடுவில் அங்கங்கே 2-3 ஓட்டை போடுங்க. அப்போ தான் வெந்து வரும்போது ஈஸியாக நல்லா சீக்கிரமாக வெந்து வரும். அதனால தான் ஓட்டை போடுறோம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பிறகு தோசைக்கல் சூடாக இருக்குது. இதில் கொஞ்சம் பட்டர் போட்டிருக்கேன். பட்டர் இல்லை நெய் போடலாம், எண்ணெய் வேண்டாம். எண்ணெய் போட்டால் டேஸ்ட் எடுத்து கொடுக்காது. அதனால தான் பட்டர் அப்படி இல்லைனா நெய் யூஸ் பண்ணலாம் சொல்கிறேன். இப்போ ஏற்கனவே தட்டி வச்சுருக்க இந்த அக்கி ரொட்டியை அப்படியே தோசைக்கல்ல போட்டு நீங்கள் 2 சைடில் குக் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு அருமையான அக்கி ரொட்டி ரெடி. குக் பண்ணுற டைமில் ஓவர் குக் பண்ண வேண்டாம். ஓவர் குக் பண்ணால் கிறிஸ்பி ஆனால் நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. இந்த ப்ரிப்பரேஷன் சுட சுட கார சட்னியோட தொட்டு சாப்பிட்டீங்கன்னா ஆஹா, அந்தளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு ப்ரிப்பரேஷன். ஈஸி பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம். இதுக்கப்புறம் மிளகாய் சட்னி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். காய்ந்த மிளகாய் 30 கிராம், கடலைப்பருப்பு 4 டேபிள் ஸ்பூன் அதாவது 50 கிராம், உளுத்தம்பருப்பு 8 டேபிள் ஸ்பூன் அதாவது 100 கிராம், இஞ்சி 3 சின்ன துண்டு, இடித்த பூண்டு 20 கிராம், புளி ஒரு மீடியம் லெமன் சைஸ், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், தேங்காய் 4 பத்தை, கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி சிறிதளவு, வெல்லம் 50 கிராம், உப்பு தேவையான அளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், நல்லெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா 30 கிராம் காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கோம். இந்த காஞ்ச மிளகாய் நம்ம என்ன பண்ணுறோம், இதை அப்படியே நீங்கள் சமைக்க ஆரம்பிச்சோன்னா கண்டிப்பாக ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த காஞ்ச மிளகாவை உள்ளே இருக்க விதையை நம்ம எடுத்துகிறோம். 1/2 கட் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த விதையை எடுத்துருங்க. அங்கங்கே 1-2 இருந்தால் ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த விதையை எடுத்துகிட்டு அடுத்த ஸ்டேஜ் போகிறது நல்லது.
அதே மாதிரி இந்த காஞ்ச மிளகாய் விதை எடுத்த பிறகு உடனே கை கழுவுங்க. அப்படி இல்லைன்னா பை மிஸ்டேக்காக நீங்கள் கண்ணில் கை வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும். அதனால் எப்போவுமே விதை எடுக்கும்போது சேஃபாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறது நல்லது. இப்போ இந்த காஞ்ச மிளகாய் விதை எடுத்தாச்சு. வெறும் காஞ்ச மிளகாய் மேலே இருக்க ஸ்கின் மட்டும் தான் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மண்சட்டியில் இந்த உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு வறுக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு இந்த உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் கொஞ்சம் லைட்டாக வறுக்க ஆரம்பிக்கிறோம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த காஞ்ச மிளகாய் இந்த இடத்துல போடுறோம். அதே டைமில் இடித்து வச்சுருக்க பூண்டு தோலோடு இடித்த பூண்டு தான் இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணுறோம். அதே டைமில் கொஞ்சம் கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை கொஞ்சம் தாராளமாக போடுங்க. இந்த மாதிரி ரெசிபிக்கு கருவேப்பிலை அதிகமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வறுக்க ஆரம்பிக்கிறோம். இஞ்சி இந்த இடத்துல அதிகமாக போடக்கூடாது. அப்படி அதிகமாக இருந்தால் இஞ்சியோட காரம் அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு டேஸ்ட் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 3 சின்ன துண்டு போடுங்க. அதிகபட்சம் ஒரு 5லேருந்து 10 கிராம் தான் இருக்கும் அந்த இஞ்சியோட அளவு. ஸோ இந்த இஞ்சும் போட்ட பிறகு இதை திருப்பி நல்லா வறுக்க ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் லைட்டாக கலர் மாறி வர டைமில் கட் பண்ணி வச்சுருக்க தேங்காவை போட ஆரம்பிக்கிறோம். அதாவது கொஞ்சம் இந்த கலர் மாறுற டைமில் இந்த தேங்காவை போடுறேன். தேங்காய் எடுத்த உடனே இங்கே போட்டு வறுக்க ஆரம்பிச்சுன்னா டேஸ்ட் மாறும். அதனால் இந்த தேங்காய் கரெக்டாக ஒரு 30% அளவுக்கு வதங்கினா மட்டுமே போதும். அதே டைமில் கொஞ்சம் உப்பும் போட்டுடுறோம். புளி எக்ஸாக்டாக நிறைய பேர் கேட்குறாங்க, அதோட அளவு என்னன்னு கேட்குறாங்க. ஒரு மீடியமான லெமன் சைஸில் அந்த புளியை யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் ரவுண்டாக உங்களுக்கு பிடிச்சி காமிச்சிருக்கேன். இந்த அளவுக்கு போடுங்க, கரெக்டாக இருக்கும். இந்த புளி போட்ட பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணுறேங்க. அடுப்பு ஆஃப் பண்ண பிறகு வெல்லம் இந்த இடத்துல 50 கிராம் வெல்லம் போட்டிருக்கேன். 30 கிராம் காஞ்ச மிளகாக்கு 50 கிராம் வெல்லம் கண்டிப்பாக தேவை. அப்போ தான் உங்களுக்கு அந்த காரம் கரெக்டாக பேலன்ஸ் ஆகும். அதனால தான் 50 கிராம் வெல்லம் போட்டிருக்கோம். இதுக்கு பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி, பெருங்காயம் இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு ஜாரில் போடுங்க. ஜாரில் போட்ட பிறகு தேவையான தண்ணி ஊற்றி அரைக்க ஆரம்பிக்கிறோம். தண்ணி இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணலாம். ஏங்கிட்டனா இதில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படும். அதனால் தேவையான தண்ணி ஊற்றி நல்லா அரைக்க ஆரம்பிச்சுங்க. ஃபைன் பேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த காஞ்ச மிளகாய், கருவேப்பிலாம் கொஞ்சம் அரையாமல் இருந்தாலும் டேஸ்ட் உங்களுக்கு எக்ஸாக்டாக உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லி தெரியாது. அதனால தான் இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். அரைச்சி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக வந்திருக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், தாளிப்பு போட போகிறோம். தாளிப்பு நீங்கள் நார்மலாக சட்னிக்கு போடுற தாளிப்பு இல்லை. நீங்கள் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் தாளிப்பு போடுவீங்க. ஆனால் இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணோம். அதே டைமில் கடுகு போட்டிருக்கேன். இந்த கடுகு பொரிஞ்சு வர டைமில் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை, அதுக்கு பிறகு அரைச்சி வச்சுருக்க இந்த மிளகாய் சட்னியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ண ஒரு சூப்பரான சட்னி ரெடி. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இடத்துல எண்ணெய் ரொம்ப அதிகமாக இருக்குது சொல்லிட்டு நீங்கள் நினைக்க வேண்டாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கெட்டு போகாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கம்மியாக போட்டுக்கலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா அந்த எண்ணெயும் தெரியாது. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கார சட்னி ரெடி ஆகிடுச்சு.